ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் செய்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். திராவிட மாடல் அரசு கடந்த 5 வருஷம் நான் இப்ப கேட்கறேன்ல, இந்த முறை உதயசூரியனுக்கு வாய்ப்பு கொடுங்க, அந்த நல்ல செய்யும் அவர்களுக்கு ஓட்டு போடுங்க, வாக்கு கொடுங்க, வாக்களிச்சு வெற்றி பெறுவீங்கன்னு ஏன் கேட்கிறேன்? எந்த உரிமையில கேட்கிறேன்? இந்த தொகுதிக்கு அப்படி இறங்கிடுங்க, அந்த கொடியை மட்டும் இறங்கிடுங்க. போட்டோதான் வேணுமா? ஃப்ளெக்ஸாக அடிச்சிட்டீங்களா? சரி, இந்த போட்டோ நான் எடுத்துட்டு வரல, இதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. என்ன போட்டிருக்கு? 10 தோல்வி பழனிசாமியா? இந்த முறை 10 தோல்வி என்னப்பா விதவிதமா? கோயம்புத்தூர் குசும்பு கேள்விப்பட்டிருக்கேன், இது என்ன ஈரோடு குசும்பா? இது என்ன? 10 தோல்வி பழனிசாமிய இந்த தேர்தலோட மொத்த தோல்வி பழனிசாமி ஆக்கி வீட்டுக்கு அனுப்ப செய்வீங்களா? விதவிதமா பிரிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. சரி, யாரு இது? நாம எல்லாம் முரட்டு பக்தர்கள் பார்த்திருப்போம், முரட்டு தொண்டர்கள் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா ஒரு முரட்டு அடிமையை பார்த்திருக்கீங்களா? இவர்தான் அந்த முரட்டு அடிமை. இந்த பாருங்க, அந்த போட்டோ எல்லாம் இப்ப நான் எடுத்துட்டு வருவேன், நீங்க கொடுக்குறீங்க. இந்த கணக்கெல்லாம் என் மேல எழுதக்கூடாது. அவர் என்ன கண்ணாப்படான்னு திட்டுவாருமா, எனக்கு எந்த அனுபவம் இல்லைன்ட்டாரு. நான் என்ன அம்மா என்ன சொன்னேன்? எனக்கு எந்த அனுபவம் கிடையாது தான். அந்த போட்டோட பெரிய போட்டோ வச்சிருக்கேன் பாருங்க, கையோட வச்சிருக்கேன். இந்த அனுபவம் எனக்கு கிடையாது அப்படின்னு இப்போ என்ன கண்ணாப்படான்னு திட்டுவாருமா, செத்து போன்ட்டாருமா. என்ன நீ இருந்து உயிரை வாங்குற அப்படின்ட்டாரு. தோல்வி பயத்துல கண்ணாப்படான்னு பேசிட்டு இருக்கிறாரு. சரி, இப்போ இந்த தொகுதிக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் என்னென்ன செஞ்சு கொடுத்திருக்கிறாங்க? கோபி நகராட்சி முழுவதும் இன்னைக்கு 218 இடத்துல சாலை மேம்பாட்டு பணிகள் செஞ்சு கொடுத்திருக்கிறோம். 9 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல நகராட்சியில 2 புதிய சந்தை கட்டிடம் கட்டி கொடுத்திருக்கிறோம். 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல நகராட்சியில ஒரு சயின்ஸ் சென்டர், அறிவுசார் மையம் அமைச்சு கொடுத்திருக்கிறோம். 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல 11 பூங்காக்கள் இங்க இருக்கக்கூடிய பகுதியில புதுப்பிக்கப்பட்டிருக்கு. கோபி பேருந்து நிலையம் 66 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு புதுப்பிக்கப்பட்டிருக்கு. நகராட்சியில சீரான குடிநீர் வழங்க குடிநீர் திட்ட பணிகள் 19 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல நம்பியூர்ல கூட்டு குடிநீர் திட்டம், குழாய்கள் பதிக்கின்ற பணி, அதேபோல் ஒழுங்குமுறை விற்பனை கூடம், வெள்ளாங்கோவில வேளாண் குளிர்பதன கிடங்கு, நம்பியூர், எம்மாம்பூண்டி உள்ளிட்ட ஊர்கள்ல புதிய டிரான்ஸ்பார்மர் அமைச்சு கொடுத்திருக்கோம். கோசனத்தில் இருக்கக்கூடிய குழந்தைக்குமார் சுவாமி கோவில்ல தேர் திருப்பணி, தாசப்ப கவுண்டன் புதூர்ல மருத்துவமனைக்கான கட்டிட பணிகள், 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல கோபி நகராட்சிக்கு புதிய கட்டிடம் அமைக்கின்ற பணி, அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துல விடுபட்ட பகுதிகளுக்கும் நிச்சயம் தண்ணீர் கொண்டு வந்து தரப்படும். இதெல்லாம் நம்முடைய அரசினுடைய திட்டங்கள், சாதனைகள். இந்த 5 வருஷத்துல நம்முடைய தலைவர் என்னென்ன பண்ணிருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு சில திட்டங்களை மட்டும் ஞாபகப்படுத்த விரும்புறேன். ஆட்சி பொறுப்பேற்றதும் நம்முடைய தலைவர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து திட்டம் கொடுத்தாரா இல்லையா? இன்னைக்கு மகளிர் ஒவ்வொருத்தரும் மாசம் 900 வரைக்கும் சேமிச்சிருக்கிறாங்க. அப்படி அரசு பள்ளியில காலை உணவு திட்டம், கல்லூரிக்கு போனா அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை மாசம் 1000 ரூபாய், 14 லட்சம் மாணவ மாணவிகள் பயன்பெறாங்க. எல்லாத்தோட முக்கியம் உங்களுக்கு தெரியும், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வருதா? 1,31,00,000 மகளிருக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மாசம் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நிப்பாட்டுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. தேர்தலை காரணம் காட்டி பாஜகவும் அதிமுகவும் இந்த உரிமை தொகை திட்டத்தை நிப்பாட்டுறதுக்கு வழக்காடு பண்றதுக்கு போனாங்க, நீதிமன்றத்துக்கு போனாங்க. நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு? நான் 1000 ரூபாய் கொடுக்கறது நிப்பாட்ட முயற்சி பண்றீங்களா? நான் 5000 ரூபாய் கொடுப்பேன் பாரு அப்படின்னு சொல்லி கொடுத்தாரா இல்லையா? 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888838. இமெயில் advttv@dttv.in.